இன்னைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ் தன்னோட முழு வாழ்க்கையும் தன்னோட நாட்டுக்காக அர்ப்பணிச்சுட்டு கேப்டன் அமெரிக்கான்ற ஒரு பதவியிலேருந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் வயசாகி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்தை என்ன காரணத்துக்காக யாராலையும் நிரப்ப முடியல. கேப்டன் அமெரிக்கா சாமுல்சன் கிட்ட சீல்டை கொடுத்துட்ட அப்புறம் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் சீரிஸ்ல சாமுல்சன் கேப்டன் அமெரிக்கா கொடுத்த சீல்டை கவர்மெண்ட் கிட்டே திருப்பி ஒப்படைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்மியில இருக்கிற பெஸ்ட் சோல்ஜரை செலக்ட் பண்ணி அவரை கேப்டன் அமெரிக்காவை தேர்ந்தெடுத்து அவர் கையில சீல்டை கொடுக்குறாங்க. கேப்டன் அமெரிக்காவோட சூட்டை போட்டுட்டு கேப்டன் அமெரிக்கான்ற பதவிக்கு வந்தவர் மக்கள் கண்ணு முன்னாடியே கேப்டன் அமெரிக்காவோட சீல்டை வச்சு ஒருத்தர் அடிச்சு கொலை பண்ணிடுறாரு. இதை பார்த்த சாமுல்சன் கேப்டன் அமெரிக்கா கொடுத்த சீல்டு தப்பான ஒரு ஆள் கையில இருக்கு அப்படின்னு யோசிச்ச சாமுல்சன் அவர்கிட்ட சண்டை போட்டு அவர்கிட்ட இந்த சீல்டை வாங்கிடுறாரு. இந்த சீல்டு யார்கிட்ட இருக்க கூடாது, கேப்டன் அமெரிக்கா இந்த சீல்டை எனக்கு கொடுத்தாரு, இந்த சீல்டு வச்சிருக்கிறதுக்கான தகுதி கேப்டன் அமெரிக்கா எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு யோசிச்சு சாமுல்சன் அந்த சீல்டை வச்சு கடுமையா பிராக்டிஸ் பண்ணி அவருக்கான புது கேப்டன் அமெரிக்கா சூட்டை போட்டுட்டு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ் இப்போதைக்கு இல்லாததுனால அவர் இடத்துல இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக சாமுல்சன் அது வந்திருக்காரு அப்படின்னு மக்கள் இவரையே கேப்டன் அமெரிக்காவை ஏத்துக்கிறாங்க. அப்படி இருந்தும் கேப்டன் அமெரிக்காவோட இடத்துக்கு இவர் தகுதியானவரை இருப்பாரா, இப்போ வயசான ஸ்டீவ் ராஜர்ஸ் எங்க இருக்காரு அப்படின்னு மொத்தமா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். கிறிஸ் எவன்ஸ் 2011ல எம்சிக்குள்ள நுழைஞ்சாரு. ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒல்லியா ஒரு நல்ல மனசுள்ள ஒருத்தரா இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஆர்மிக்குள்ள வர்றதுக்கு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ராஜர்ஸ் சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்துட்டு வேர்ல்டு வார் 2ல அமெரிக்காவோட ஹீரோவா கேப்டன் அமெரிக்காவா மாறுறாரு. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவெஞ்சர்ஸோட சேர்ந்து நாட்டுக்காக இன்னும் நல்லது பண்ணிட்டு அவெஞ்சர்ஸோட சேர்ந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீவ் ராஜர்ஸோட எம்சியோட பயணத்தோட முடிவா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ஆரம்பிக்குது. அப்போ பூமியில இருந்த சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் தானோஸ் கிட்ட தோத்து அதனால பூமியில இருந்த பாதி உயிரினங்கள் கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிடுச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் எண்ட் கேம்ல ஸ்டீவ் ராஜர்ஸும் மீதி இருந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒன்னா சேர்ந்து டைம் ஹீஸ்ட உருவாக்கி வரலாற்றுல இருந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை அவங்க கிட்ட கடனா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கடனா வாங்கிட்டு வந்தாங்க. அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட திருப்பி கொண்ட ஒப்படைக்கிற வேலை நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா வயசான ஸ்டீவ் ராஜர்ஸ் திரும்பி வந்து அவர்கிட்ட இருந்த சீல்டை சாமுல்சன் கிட்ட கொடுத்துருவாரு. இப்ப நம்ம வயசான கேப்டன் அமெரிக்கா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்சியூ ஸ்டீவ் ராஜர்ஸ் எங்க இருக்காரு அப்படின்னு அவங்களா சொல்லாத வரைக்கும் நம்ம வயசான ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்கா எம்சியூக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. மார்வலை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ராஜர்ஸ் இன்னும் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ல ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கான ஒரு படமும் ஒரு சீரிஸும் ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வயசான கேப்டன் அமெரிக்கா மறுபடியும் சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்துக்கிட்டு கேப்டன் அமெரிக்காவை கம்பேக் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் காமிக்ல நம்ம வயசான ஸ்டீவ் ராஜர்ஸ் மறுபடியும் சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்துக்கிட்டு கேப்டன் அமெரிக்காவா ஒரு தரமான கம்பேக் கொடுத்திருப்பாரு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட செத்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம அயன்மேன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. காமிக்ல அவெஞ்சர்ஸ் 2 காமிக் சீரிஸ்ல நம்ம கேப்டன் அமெரிக்காவும் அயன்மேனும் ஒரு தரமான கம்பேக் கொடுத்திருப்பாங்க. இந்த காமிக் சீரிஸை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவோட இடத்தை நிரப்புறதுக்கான தகுதி சாமுல்சன் கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஃபால்கன் விண்டர் சோல்ஜர் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்து செயல்படும் போது அவங்களோட எதிரிகளை தாக்கணும் கொல்லணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஒன்னா பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சாமுல்சன் ஒரு கேப்டன் மாதிரி யோசிச்சு நம்ம அவங்களை தாக்க கூடாது, அவங்க சைடு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு, நம்ம முதல்ல அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ற வார்த்தை எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பாரு. நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ் இந்த இடத்துல இருந்ததா இதை தான் சொல்லியிருப்பாரு. சண்டை எதுக்குமே தீர்வாகாது, நம்ம முதல்ல பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சாமுல்சன் அவங்க கிட்ட சொல்லும் போது இப்பதான் இவர் ஒரு உண்மையான கேப்டன் மாதிரி பேசுறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்குது. இந்த ஒரு காரணத்தால மட்டும் சாமுல்சனால கேப்டன் அமெரிக்கான்ற இடத்தை நிரப்பிட முடியாது. ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்ட கேப்டன்ற ஒரு நல்ல மனசும் தைரியமும் தான் கேப்டன் அமெரிக்காவை மாத்துச்சு. இனி வரப்போற அவெஞ்சர்ஸ் மூவிஸ்ல சாமுல்சன் தான் கேப்டன் அமெரிக்காவா அவெஞ்சர்ஸ் டீமோட கேப்டனா அவெஞ்சர்ஸ் டீமை வழி நடத்த போறாரு. இதுக்கு ஒரு நல்ல லீடப்பா கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் யூ வேர்ல்டு இருக்கும்னு நம்புறேன். பாப்போம் என்ன பண்ணிருக்காங்கன்னு. வரப்போற டூம்ஸ்டே படத்துல கிறிஸ் எவன்ஸ் கேப்டன் ஹைட்ராவா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேப்டன் ஹைட்ராவை ஸ்கிரீன்ல பார்க்க போறது இல்ல, அதுக்கு முன்னாடியே கேப்டன் ஹைட்ராவை காமிக்ல பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி முடிஞ்சு போன ஒரு கேரக்டரா இருக்கிற கிறிஸ் எவன்ஸ் எதுக்கு மறுபடியும் எம்சிக்குள்ள கூட்டிட்டு வராங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம எம்சியூ அலசி ஆராயலாம் தேவையில்ல, சிம்பிளா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். எம்சிக்குள்ள அதிக ஃபேன் பேஜ் இருக்கிற கேரக்டர்ஸ்ல அயன்மேனுக்கு அடுத்து இருக்கிறது கேப்டன் அமெரிக்கா தான். இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சு எம்சியூக்குள்ள கேப்டனை திரும்பி கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிடலாம். கிறிஸ் எவன்ஸை மறுபடியும் கேப்டன் அமெரிக்காவை எதுவும் கூட்டிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் கேப்டன் அமெரிக்கான்ற ஒரு கேரக்டர் நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பார்க்கலனா கூட அந்த கேரக்டரோட ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது ஸ்டீவ் ராஜர் சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுக்கிறதுல இருந்து அவர் எடுத்துக்கிட்ட சூப்பர் சோல்ஜர் சீரமோட சக்தி முழுவதுமா இழந்து வயசாகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஸ்டோரி எழுதணும் அப்படின்னா வயசான கேப்டன் அமெரிக்கா மறுபடியும் சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்துக்கிட்டு வந்தாரு. அப்படி இல்லைன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவை இருக்கும்போது என்னென்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்துறாத சில வித்தியாசமான கதைகளை கொடுக்கலாம். அப்படி இவங்க கொடுத்தாங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு எம்சியூ அரைச்சமாவே திருப்பி அரைக்கிறாங்கன்னு ஃபேன்ஸுக்கு ஃபீல் ஆகிடக்கூடாது அப்படின்னு மார்வல் யோசிச்சு கேப்டனை வச்சு வித்தியாசமான ஸ்டோரியை கொடுக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேப்டனை இது வரைக்கும் ஒரு நல்லவரை மட்டும் தான் பார்த்திருக்கோம். நம்ம பார்த்த கேப்டன் அமெரிக்கா வேற. கேப்டன் அமெரிக்கா நல்லவரெல்லாம் இருக்க மாட்டாரு, கேப்டன் கொடூரமான கொலைகளை பண்ற ஈவு இறக்கம் இல்லாத ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல என்னோட கேப்டன் அமெரிக்கா அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்காவே ஒரு தாட் வந்துடுது. அந்த ஒரு தாட்டை ட்ரிகர் பண்றதுக்காக கூட இந்த பக்கம் நம்ம கேப்டனை வில்லனா கூட்டிட்டு வரலாம். காமிக்ல ஒரு தடவை நம்ம கேப்டன் ஹைட்ராவா இருந்திருக்காரு.
இருக்காரு. சீக்ரெட் எம்பையர் காமிக்ல நம்ம கேப்டன் எப்படி ஹைட்ராவா மாறினாரு அப்படின்னா அதுக்கான காரணம் காஸ்மிக் கியூப். காஸ்மிக் கியூபால தான் நம்ம கேப்டன் ஹைட்ராவா மாறி இருப்பாரு. காஸ்மிக் கியூபால ஹைட்ராவா மாறின நம்ம கேப்டன் மொத்த ஹைட்ராவை டேக் ஓவர் பண்ணிட்டு கெட்ட விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிப்பாரு. இதுதான் கேப்டன் ஹைட்ரா. கேப்டன் ஹைட்ரா கிட்ட என்ன மாதிரி பவர்ஸ் இருக்குன்னா அவர் காஸ்மிக் கியூபால கெட்ட ஹைட்ரா கேப்டனை மாத்தப்பட்டிருக்கிறதுனால காஸ்மிக் கியூப் அவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், அயன்மேன் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சூட் எல்லாத்தையும் காஸ்மிக் கியூப் கேப்டன் ஹைட்ராக்கு கொடுத்திருக்கோம். கேப்டன் ஹைட்ரா கிட்ட இது மாதிரி என்னதான் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம கேப்டன் அமெரிக்காக்கு என்னைக்குமே சரிக்கு சமமா ஈடு கொடுக்க முடியாது. ஹைட்ரா கேப்டன் அமெரிக்காக்கும் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்குமே சண்டை வந்திருக்கு. அதுல நம்ம கேப்டன் அமெரிக்கா ஹைட்ரா கேப்டன் அமெரிக்காவை பார்த்து நீ என்னதான் பார்க்க கேப்டன் அமெரிக்கா மாதிரி இருந்தாலும் உன்னால என்னைக்குமே கேப்டன் அமெரிக்காவா ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாரோட சுத்தியில எடுத்து நம்ம கேப்டன் ஹைட்ராவை ஒரே அடி அப்படியே கேப்டன் ஹைட்ராக்கு காஸ்மிக் கியூப் கொடுத்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், அயன் சூட் இது எல்லாமே நம்ம கேப்டன் சுத்தியில வச்சு அடிச்சு அடியில அவருக்கு கிடைச்சிருக்க காஸ்மிக் கியூபோட பவர்ஸ் எல்லாமே அவர் விட்டு விலகி போகி அப்படியே அந்த இடத்துல கேப்டன் ஹைட்ரா நாக் டவுன் ஆயிடுவாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி இன்னொருத்த பிறந்து வந்தா கூட நம்ம கேப்டன் அமெரிக்காவை அசைச்சிக்க முடியாது. அப்போ கேப்டன் அமெரிக்காவே எம்சிக்குள்ள கூட்டிட்டு வரலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் சூப்பர் ஹீரோஸ் கிட்ட எப்படி அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு டீம் இருக்கோ அது மாதிரி அவங்களை எதிர்க்கிற எதிரிகள் கிட்டையும் ஒரு டீம் இருக்கணும். அந்த டீம் சூப்பர் ஹீரோஸ் டீமாவே இருந்தா ஆர்டிஜே டாக்டர் டூமா ரிட்டர்ன் ஆயிருக்காரு, ஒரு வில்லனா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஒரு வில்லனா மட்டும் இல்லாம ஒரு சூப்பர் வில்லனா திரும்பி வந்திருக்காரு. இந்த சூப்பர் வில்லனுக்கு ஒரு சூப்பர் டீம் வேணும். மேபி இது ஃபியூச்சர்ல நடந்தாலும் நடக்கலாம். டாக்டர் டூமோட சூப்பர் வில்லன் டீம்ல வில்லனா இருக்கிற கேப்டன் ஹைட்ரா டாக்டர் டூமோட கை கோர்த்து நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்காக வரலாம். அதை எதிர்த்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் நிக்கலாம். இது மேபி ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் கன்ஃபார்ம் ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லல, இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம டாக்டர் டூம் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். அவர் கூட ஹைட்ரான்ற ஒரு வில்லன் கை கோர்த்தா இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு வில்லனா மாற முடியும். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? கிறிஸ் எவன்ஸ் பழைய மாதிரியே கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் வந்தா நல்லா இருக்குமா, இல்ல கேப்டன் அமெரிக்காவை நாங்க ஒரு நல்லவரா பார்த்தாச்சு, இல்ல கேப்டன் அமெரிக்கா வில்லனா வந்தா தான் நல்லா இருக்கும், இல்லனா கிறிஸ் எவன்ஸ் டெட்பூல் அண்ட் உல்வரின் மாதிரி ஹியூமன் டார்ச்சா வந்தா நல்லா இருக்குமா, இல்லனா கிறிஸ் எவன்ஸ் வேற ஏதாவது கேரக்டர் ரோல் பிளே பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.